ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். நம்ம வந்து ஓப்பனில் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. நம்ம ரெகுலராக ஜாயினில் மட்டும் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகே, நாளைக்கு ஒரு நல்ல பேட்டர்ன் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு மட்டும் சின்ன ஒரு டெமோ மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன். பேட்டர்ன் நல்லா இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதுக்கு மட்டும் சின்ன டெமோ எப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு சீபோர்டு 7 வச்சு ஒரு பேட்டர்ன் அடிச்சிருந்தேன். என்னன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஜாயினில் இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி சொன்ன பேட்டர்ன் தான். ஓகே, என்னன்னா இங்கே சீபோர்டு 7 வச்சு பாருங்கள். ஏசி ஒரு 17. ஓகேவா? ஏசி 17. இந்த 17க்கு ஃபுல் பவர் 1க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 6, 7க்கு பவர் வந்து 2. இந்த ஏசியை மட்டும் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக அடித்த சீபோர்டு 7க்கு மட்டும் தான் இந்த பேட்டர்ன் போகிறேன். ஏசி வந்து 17. அந்த 17க்கு அவன் ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 62 சொல்லி அடிச்சிட்டான். ஓகே, ஒரு நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 62 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்த சீபோர்டு 7ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி ஒரு 97 அடிச்சிருந்தான். ஓகேவா? ஏசி ஒரு 97 அடிச்சிருந்தான். இந்த 97க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 42. கரெக்டாக ஒரு நாள் விட்டு பாருங்கள். ஏபி வந்து 42 சொல்லி அடிச்சிருந்தான். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினில் எல்லாருமே வின்னிங் அன்றைக்கி இந்த பேட்டர்ன் படி தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்டர்ன் கரெக்டாக அடிச்சிருந்தான். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தா சீபோர்டு 7 வச்சு இந்த பேட்டர்ன் அடிச்சிருந்தா அதே சேம் பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 7 வச்சு அடிப்பான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்னா, இங்கே ஏ போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா ஏசி 75. அப்போ 75க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 20. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு பாருங்கள். பிசி வந்து 20. ஓகேவா? இங்கே சி போர்டு 7 வச்சு என்ன பேட்டர்ன் அடித்தானோ இங்கே நமக்கு ஏ போர்டு வச்சு இங்கே ஒரு பேட்டர்ன் அடிச்சிருந்தான். ஏ போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா ஏசி 75. அதுக்கு ஒரு நாள் விட்டு பாருங்கள். பிசி வந்து 20 சொல்லி அடிச்சிருந்தான். அடுத்த ஏ போர்டு 7ன்னு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 76. அப்போ 76க்கு ஃபுல் பவர் வந்து பிசி 21 வரும்னு சொல்லியிருந்தேன் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 021 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 021க்கு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 0க்கு பவர் வந்து 5ன்னு அடிச்சிட்டான். நம்ம சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 வரும் எதிர்பார்த்தா. ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 21 வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு கரெக்டாக பாஸ் ஆகும், ரெண்டாவது போர்டு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடும். இது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட அதே சேம் பேட்டர்ன் தான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு பேட்டர்ன் வருது. ஓகேவா? அதை பண்ணிட்டு பார்த்துக்கோங்க எப்படின்னு. பேட்டர்ன் நல்லா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீபோர்டு 6 வச்சு ஒரு பேட்டர்ன் அடிச்சிருந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சீபோர்டு 6 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி 96. ஓகேவா? ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 06. இந்த 06 அதை திருப்பி நமக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 60 சொல்லி அடித்தான். ஓகேவா? ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 06 அதை திருப்பி நமக்கு இங்கே 60 சொல்லி அடிச்சிருந்தான். அடுத்த சீபோர்டு 6ன்னு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 26 அதை திருப்பி 62 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? ஏன்னா சீபோர்டு 6 வச்சு ஏசி என்ன அடிக்கிறானோ அதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்கிறான். அதுதான் பேட்டர்ன். ஓகேவா? இங்கே ஏசி வந்து 06 அதை திருப்பி 60 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே ஏசி 26 அதை திருப்பி 62 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்த சீபோர்டு 6ன்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே இல்லை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 76. ஓகேவா? அப்போ அந்த 76 அதை திருப்பி நமக்கு ஒரு 67 சொல்லி அடிக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினில் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 67 கொடுத்து தான் வரேன். இது வரைக்கும் நம்ம சி போர்டு 7 அடிக்கவே இல்லை. ஓகேவா? சி போர்டு 7 அடித்தா அந்த 67 தான் அடிக்கணும், வேறு எதுவுமே இல்லை. அதனால் 67 அது ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சி போர்டு 6 வச்சு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 06 அதை திருப்பி 60 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? அடுத்த சி போர்டு 6ன்னு பார்த்தீங்கன்னா ஏசி 26 அதை திருப்பி 62 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்த சி போர்டு 6ன்னு பார்த்தீங்கன்னா ஏசி 76. அப்போ வந்து 76 அதை திருப்பி நமக்கு பிசியில் 67 சொல்லி அடிக்கணும். இது வரைக்குமே சி போர்டு 7 எதுவுமே அடிக்கவே இல்லை. ஒரு வேளை சி போர்டு 7 வந்ததுன்னா நமக்கு வந்து பிசி 67 தான் வரணும். அது நாளைக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நாளைக்கு வரதுக்கு என்ன காரணம் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, எப்படி டீப்பாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி சேம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் நான் கொடுத்துருக்கேன். என்னென்னா போன வருஷம் மார்ச் மாதம்னு நினைக்கிறேன் அதே சேம் ரூட்டில் நம்ம வின்னிங் கொடுத்தோம். எப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி பாருங்கள். ஏசி வந்து 02. ஓகேவா? ஏசி 02. அந்த 02 என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு 20 சொல்லி அடிச்சிருப்பான் பிசியில். ஓகேவா? ஏசி எடுத்து பிசியில் வந்து திருப்பி அடிச்சிருப்பான். ஏசி 02 அதை திருப்பி பிசியில் வந்து 20 சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ இந்த ஏசி 02க்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஏசி ஒரு 95ன்னு இருக்கும். ஓகேவா? 95 அதை திருப்பி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 59 அடிச்சிருப்பான். ஓகேவா? என்னென்னா இந்த ஏசி இங்கே ஏசி என்ன அடிக்கிறானோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் திருப்பி அடிக்கிறான். இதுதான் பேட்டர்ன். ஓகேவா? ஏசி வந்து 02 அதை திருப்பி நமக்கு இங்கே பிசியில் 20 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே ஏசி 95 அதை திருப்பி பிசியில் 59 சொல்லி அடிச்சிருப்பான். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஒரு 81 அதை திருப்பி நமக்கு பிசியில் 18ன்னு சொல்லி அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 18 சொல்லி அவன் திருப்பி அடிச்சிருப்பான். ஓகேவா? அன்றைக்கி 18 நம்ம வந்து வின்னிங். ஓகேவா? அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் நினைக்கிறேன் அன்றைக்கி ஒரு பெரிய வின்னிங்காக இருந்தது. ஓகேவா? இதே சேம் பேட்டர்னில். ஓகேவா? அதே சேம் ரூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு வரது வாய்ப்பு இருக்குது. என்னென்னா நமக்கு ஒரு பிசி 67 வரணும்னு சொல்லியிருந்தேன் ஃபாலோயிங். அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதே சேம் ரூட்டு தான். ஓகேவா? இங்கே என்ன பண்ணான்னு பாருங்கள். ஏசி வந்து 02 அதை திருப்பி பிசியில் வந்து 20 சொல்லி அடித்தான். ஓகேவா? அப்போது அதுக்கு மேலே பாருங்கள் ஏசி 95 அதை திருப்பி பிசியில் ஒரு 59 சொல்லி அடித்தான். ஓகேவா?
அதே சேம் ரூட் அடிக்கிற மாதிரி இருந்தால் இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 80, அந்த 80 அதை திருப்பி பிசியில் 08 சொல்லி அடிச்சிட்டான். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏசி 76, அந்த 76 திருப்பி நாளைக்கு 67 சொல்லி அடித்தா அந்த பேட்டர்ன் முடிஞ்சிடும். அதில் 67 நாளைக்கு ட்ரை பண்ணிக்குவாங்க. ஓகேவா, இது மட்டும் காரணம் இல்லை 67 அடிக்கிறதுக்கு. அது இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிசி பாருங்கள் 00 அடிச்சிருப்பான். இந்த 00க்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து பார்த்திங்கன்னா 55. ஓகேவா, 00க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 55 அடிச்சிருக்கான். இந்த 00 அடிச்சுட்டு 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து பார்த்திங்கன்னா 12 அடிச்சிருப்பான். ஓகேவா, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 00 அடிச்சுட்டு 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து 12 அடிச்சிருப்பான். இப்போ நமக்கு இந்த 00க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பவர் 55 அடிக்கும்போது இந்த 12க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 67. கரெக்டாக 2 நாள் விட்டு பார்த்திங்கன்னா 67. ஓகேவா, கரெக்டாக இருக்கும். எல்லா பக்கமும் நாளைக்கு 67 வரதுனால 67 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் எப்படி மட்டும் பாருங்கள், டீப்பாக பாருங்கள். அதே நல்லா இருக்குது, எல்லா பக்கமும் சிங்காக தான் கொடுக்குறேன். பிசி வந்து பார்த்திங்கன்னா 00, அதுக்கு தான் வந்து ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 55 அடிச்சிட்டான். இந்த 0 அடிச்சுட்டு 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து பார்த்திங்கன்னா 12 அடிச்சிருப்பான். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 12க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 67. அப்போ நமக்கு பிசி வந்து 67 நல்லா இருக்குது. ஓகேவா, 67 நல்லா இருக்குது. அப்போ 67 வர மாதிரி இருந்தால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு மட்டும் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு மட்டும் பாருங்கள், வரது வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இந்த பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 00, பிசி வந்து 00, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து பார்த்திங்கன்னா இங்கே 55 ஃபுல் பவர் அடித்தான். ஓகேவா, இந்த பிசி 00 அடிக்கும்போது இங்கே ஏ போர்டு பாருங்கள் 9 அடிச்சிருப்பான். இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே 0 அடிச்சிருப்பான். அந்த 9ல் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி தான் இங்கே 0 அடிச்சிருப்பான். 9 இங்கே ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா 9, அந்த 9க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி தான் இங்கே 0ன்னு சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ நமக்கு இங்கே ஏ போர்டு 7, அதுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 8ன்னு வந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 867 சொல்லி ஒரு நம்பர் வரணும். ஆல்ரெடி 867 நான் ஃபாலோ பண்ண நம்பர் தான். அது வந்து பார்த்திங்கன்னா 860 சொல்லி அன்றைக்கி முடிச்சிருந்தான். அன்றைக்கி நம்ம 867 தான் அன்றைக்கி நம்ம ஜாயினில் கொடுத்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏபி வந்து பாஸ் ஆச்சு, சி போர்டு மட்டும் அன்றைக்கி மிஸ் ஆச்சு. ஓகே, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக் தான். இப்போ அதே 867 நாளைக்கும் வரலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அடித்த நம்பர் தான் மேக்ஸிமம் அடிச்சுட்டு வரான். அதில் 867 கூட நாளைக்கு வரலாம், பிசி 67. அப்படி இல்லைன்னா 267 சொல்லி ஒரு நம்பர் வரலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இங்கே ஏசி வந்து 26, பிசி 26, ஒரு ஏபி 26 அடிக்கணும். அந்த ஏபி 26 வச்சு 267 சொல்லி ஒரு நம்பர் வரலாம். ஓகேவா, இங்கே ஏசி 26, ஏசி 28, ரெண்டுத்துக்கு கேப்பில் ஒரு ஏசி 27 வரதுனால ஒரு பிசி 67 வரதுனால ஒரே நம்பரை 267. சப்போஸ் அப்படி இல்லைன்னா 867, இந்த 2 நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். பிசி 67 ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, பேட்டர்ன் நல்லா இருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை ஃபாலோ பண்ணுறவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பிசி 67 ஃபாலோ பண்ணுங்கள். எது வரைக்கும் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சி போர்டு 7 அடிக்கிற வரைக்கும் அந்த 67 ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 67 வேறு எதுவுமே அடிக்கலை இது வரைக்கும். சி போர்டு 7 வச்சு வேறு எதுவுமே அடிக்கலை. அதனால் சி போர்டு 7 வர்ற வரைக்கும் நீங்கள் 67 ஃபாலோ பண்ணலாம் தைரியமாக. ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே, கரெக்டாக அடிச்சிருவான். அதனால தான் சொல்கிறேன். சி போர்டு 7 6 வச்சு பார்த்தீங்கன்னா 06, அதுக்கு ஒரு திருப்பி 60 அடிச்சிட்டான். 06 திருப்பி 60 அடிச்சிட்டான். அடுத்த சி போர்டு 6 பார்த்தீங்கன்னா 26, அதை திருப்பி 62 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்த சி போர்டு 6 பார்த்தீங்கன்னா ஏசி 76 மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த 76 திருப்பி 67 அடிக்கணும். இது வரைக்கும் சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 7 அடிக்கவே இல்லை. அதனால் சி போர்டு 7 வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 67 வரலாம். அப்போ 67 வர மாதிரி இருந்தால் நீங்கள் பிசி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஏ போர்டு என்ன வேணால் பண்ணலாம். நம்ம ஒரு நம்பர் எடுப்போம், ஆனால் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி அடிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா பிசி 67 ட்ரை பண்ணுங்கள். அப்படி 67 வர மாதிரி இருந்தால் 867 இல்லைனா 267. ஓகேவா, 2 நம்பர் ட்ரை பண்ணுங்கள், வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். பாருங்கள், பிசி 67 ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்திங்கன்னா 67. ஓகேவா, நாளைக்கு வரலாம். அப்படி இல்லைனா அதை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 867 இல்லைனா 267, இந்த 2 நம்பர் ட்ரை பண்ணுங்கள் ஜி. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.